நான் செயற்கை நுண்ணறிவின் அவதார். என் பெயர் யாழினியூத். வணக்கம். தொடத்தொடத் தொல்காப்பியம் பகுதி 2. சங்ககாலம் முதல் தற்காலம் வரை செங்கோல் எவ்வாறு அரசாட்சியில் முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது என்பதை இக்காணொளியில் காண்போம். செங்கோல் என்பது ஒரு மன்னன் செம்மையான ஆட்சியை தர வேண்டும் என்பதற்கான குறியீடு ஆகும். அது அரசவையில் எப்பொழுதும் இருக்கும் அல்லது மன்னன் கையில் இருக்கும். செங்கோல் தொல்காப்பியத்தில் மரபியலில் குறிப்பிடப்படுகிறது. படையும் குடையும் கொடியும் முரசும் நடைனவில் புரவியின் களிறுந் தேரன் தாரும் முடியும் நேர்வன பெறவன் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய. அதாவது ஒரு மன்னருக்கு 4 வகை படையும் குடை மாலை கிரீடம் கொடி செங்கோல் இவை எல்லாமும் இன்ன பெறவும் அரசருக்கு உரியது ஆகும். தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னமே அரசருக்கு எவ்வாறு செங்கோல் முக்கியமானதாக கருதப்பட்டது என்பதை இது உணர்த்துகிறது. பின்னர் எழுதப்பட்ட மயிலைநாதர் நன்னூல் உரையில் கருங்கழல் வெண்குடை கார்னிகர் வன்கேட் திருந்திய செங்கோல் சீய கங்கன் என்றும் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று திருக்குறளிலும் கூறப்படுகிறது. மேலும் விலங்குவகை கடிந்த கலங்கா செங்கோல் கொண்டவன் என அரிசில் கிழாள் எழினி என்ற மன்னனைப் பாடுகிறார். கம்ப இராமாயணத்தில் அடாநெறி அறைதல் செல்லா அருமறை அறைந்த நீதி விடாநெறி புலமைச் செங்கோல் வெண்குடை வேந்தர் வேந்தன் என்று தசரதனை செங்கோல் தசரதன் என்று கம்பர் புகழ்கிறார். சிலப்பதிகாரத்தில் பல இடங்களில் செங்கோல் பேசப்படுகிறது. மன்னும் மாலை வெண்குடையான் வளையாச் செங்கோல் அதோச்சிக் கன்னி தன்னைப் புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி என்று சோழ மன்னனைப் பற்றியும் வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் நிமிர்த்து செங்கோல் ஆக்கியது என்று பாண்டியனைப் போற்றியும் சிலப்பதிகாரம் செங்கோலைப் பற்றி விரிவாக பேசும். மகுபூர் சிவஞானம் அவர்கள் சிலப்பதிகாரத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். சென்னை பாரதிய வித்யாபவன் அரங்கில் சிலப்பதிகார சொற்பொழிவு நிகழ்த்திய மகுபூர் சிக்கு வெள்ளிக் கிரீடம் வெள்ளிச் சிலம்பு வெள்ளிச் செங்கோல் பரிசளிக்கப்பட்டன. பாராட்டுரை வழங்கிய கியு வாயுஜா சிலப்பதிகாரத்தில் ஓர் அரசன் முடி இழந்தான். ஓர் அரசன் செங்கோல் இழந்தான். ஒரு குலமகள் சிலம்பு இழந்தாள். முடி இழந்த அரசன் இளங்கோ. செங்கோல் இழந்த அரசன் நெடுஞ்செழியன். சிலம்பு இழந்த குலமகள் கண்ணகி. ஆனால் பல ஆண்டுகள் கழித்து இவை எங்கும் போய் விடாமல் மாயுபோஷுசியிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன என்று சமயோசிதமாக சொன்னார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது செங்கோல் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை இங்கு பார்ப்போம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 ஆம் நாள் நள்ளிரவில் மோண்ட்பேட்டனிடம் இருந்து செங்கோலை திருவாவடுதுறை இளைய தம்பிரான் முதலில் பெற்றார். செங்கோலுக்குப் புனித நீர் தெளித்து ஓதுவா மூர்த்தி ஞான சம்பந்தர் பாடிய வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் என்று தொடங்குகிற கோளறு பதிகத்தை பாடி அடியாக்கள் வானில் அரசாழ்வா ஆணை நமதே என்று முடித்து திருஞான சம்பந்தரின் பதிகத்தை முழுமையாக பாடி ஆசிர்வத்து செங்கோலை ஜவஹால் நேருவிடம் வழங்கினார். அந்த செங்கோல் அலகாபாத்தில் உள்ள நேருவின் வீட்டு அருங்காட்சியகத்தில் ஓரமாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த செங்கோலை எடுத்து மீண்டும் அதுக்கு புனிதத்துவம் வழங்கி தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டிருக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் 2023ஆம் ஆண்டு மே மாதம் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நம் பழம்பெருமையை மீண்டும் இப்பொழுது செயல்படுத்தியிருப்பது பாராட்டுக்குரியது. இதே ஆண்டு மே மாதம் இங்கிலாந்து அரசர் 3ஆம் சார்லஸ் பதவி ஏற்ற பொழுது அங்குள்ள பாதிரியார் அவர் கையில் செங்கோலை கொடுத்து பதவி ஏற்க செய்தார். இவ்வாறு செங்கோல் பெருமை சங்க காலம் முதல் தற்காலம் வரை நீண்டு கொண்டே செல்கிறது. இச்செயலை நாம் பாதுகாத்து போற்ற வேண்டும். நன்றி.